1960 ஏப்ரல் 14 நாள் ரமண மகரிஷி நோய் மிக மோசமானது. அருளாளர்கள் ரமணரிடம் அருளாசி பெற்றிட ஆசிரமத்துக்கு வெளியே காத்திருந்தனர். பகவான் உடல்நிலை கேட்டு அருணாச்சல சிவா, அருணாச்சல சிவா, எங்கள் மகரிஷியை காப்பாற்று என்று பஜனை பாடிக்கொண்டே கண்ணீர் சிந்தினார்கள். மணி மாலை 7 இருக்கும். ரமணர் மூச்சு விட வேதனைப்பட்டார். அதனால் உடனிருந்த மருத்துவர்கள் அவருக்கு பிராணவாயு கொடுத்தார்கள். சிறிது நேரம் சென்ற பின்பு அந்த உயிர்காற்றும் நிறுத்தப்பட்டு விட்டது. மணி 8:47க்கு ரமண மகரிஷியின் ஆவி பிரிந்தது. ஆன்மீக உலக மக்கள் ரமணர் மரணம் கேட்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். தியானம் திணறி அழுதது. தவம் தள்ளாடி தவித்தது. அவரது மௌனம் அவர் பிறந்த திருச்சுழியில் ஓடும் கௌடின்ய நதியின் கோடை மணல் ஊற்று போல் வறண்டு வற்றியது. தமிழ்நாட்டு ஆன்மீக உலகமும் திருவண்ணாமலை நகரின் ஆயிரக்கணக்கான மக்களும் ரமணருக்கு தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்திய பிறகு